நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் 19/4/2025 அரக்கோணத்தில் திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவரை கத்தியால் வெட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தனது தாயை திட்டியதால் போதையிலிருந்த வாலிபர் வெட்டியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக திமுகவை சேர்ந்த அஸ்வினி என்பவர் பதவி வகிக்கிறார். இவரது கணவர் சுதாகர் வயது 44. இவர் அம்மனூர் சிந்து தியேட்டர் அருகில் வசிக்கிறார். மாலை தனது வீட்டின் வெளியே வாலிபர் ஒருவர் வருகிறார். அவரை சுதாகர் கையால் தாக்குகிறார். அடுத்த நிமிடம் பட்டாக்கத்தியால் சுதாகரை அந்த வாலிபர் 2 கைகளிலும் வெட்டுகிறார். அது மட்டுமின்றி முகம் மற்றும் மார்பு பகுதியில் வெட்டியதில் சுதாகர் இரத்த வெள்ளத்திலே கீழே விழுந்து விடுகிறார். இதில் அதிர்ச்சி அடைந்த சுதாகரின் உறவினர்கள் அலறி அடித்து கொண்டு அவரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. சுதாகரை கத்தியால் வெட்டியது அம்மனூரை சேர்ந்த அவினேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் அரக்கோணம் டவுன் போலீசில் சரணடைந்தார். அவரிடம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் விசாரணை செய்ததில் தனது தாயை சுதாகர் திட்டினார். அந்த ஆத்திரத்தில் கத்தியால் வெட்டியதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவரை வாலிபர் ஒருவர் கத்தியால் வெட்டிய சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.